கிரிக்கெட்டில் ஃபஸ்ட் ரவுண்டாக ஃபைனல் மேட்ச். ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கிங்கில் சிங்கமுத்து நினைக்கிறேன். நான் ஸ்ட்ரைக்கில் பண்ணி முதல் பாலே பிஎன்எஸ் ஸ்டம்ஸில் பனிஷ் பண்ணிட்டாங்க. பவுண்டரி கிடச்சிடும். பவுண்டரி முதல் பாலே பவுண்டரி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மலையான் மிஸ்ஸஸ் சேத்துருணி என்ன ஷார்ட் பால் மறிச்சிருந்தாங்க. வெளியே போயிடுச்சு ஒயிட். நான் ஸ்ட்ரைக்கில் கர்ணன், ஸ்ட்ரைக்கிங்கில் சிங்கமுத்து. டீம் பேர் மட்டும் இன்னும் தெரில, கேட்டுப்போம். அடுத்த பந்து ஏறி மறிச்சிருந்தாங்க. அகைன் ஃபுல் ஃபேஸை யூஸ் பண்ணி ஹுட்லந்தில் டாட்டா மாற்றிட்டாங்க. அடுத்த பந்து ஷார்ட் பால். இந்த தடவை அழகாக டிஃபெண்ட் போனாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வித் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப்னு பார்த்தா மிஸ் ஃபீல்ட் ஆயிருக்கு. ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் ஓடி இருக்கப்பட்ட ஒன்று. ஏறி மறிச்சிருந்தாங்க. பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. மெயின் ஸ்டம்ஸில் டாட் பால். அடுத்த பந்து இந்த தடவை ஃபுல் ஃபேஸ் யூஸ் பண்ணி நல்ல ஒரு லைன் அண்ட் லென்த்தில் டாட்டா மாற்றி கொடுத்துறாங்க. டாட் பால். பேக் டு பேக். அடுத்த பந்து மறிச்சிருந்து மெயின் ஸ்டம்ஸில் பின்னாடி போயிடுச்சு. கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கும். பவுண்டரி போயிருக்கு. கண்ணன் பேட்லேருந்து முதல் 4 முடியல. எந்த ஒரு விக்கெட் இல்லாமல் 10 ரன் ஆடிருக்காங்க. செகண்ட் ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் குமார் போல் முதல் பாலே அடிச்சு பெரிய ஷாட்டுக்கு போயிட்டாங்க. 1 பவுன்ஸில் குத்தி தாண்டிடும் பவுண்டரி. குமார் பேட்லேருந்து முதல் 4 அகைன் மறிச்சிருந்தாங்க. இந்த டாப் வச்சு கேட்ச் எடுக்க முடியுமா? கேட்ச் எடுக்க முடியலனாலும் பாலை ஸ்டாப் பண்ணி கொடுக்கணும். பாலை தொடர்ச்சி ஸ்டாப் பண்ணி கொடுத்துறாங்க. ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். ஓடி இருக்கப்பட்ட 2 பந்து 5 தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. தரையோட தரையாக கேப்பில் மிட் விக்கெட்டில் ஸ்டாப் ஃபீல்டர். ஓடி இருக்கப்பட்ட 1 மறிச்சுட்டு இந்த தடவை பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. மிட் விக்கெட்டில் சான்ஸ் ஃபார் நல்லா டேக்கன் லைனில் விக்கெட் ஆள் வச்சு தூக்கியிருக்காங்க. கண்ணன் இப்போ ஆட்டம்லேருந்து வெளியே சும்மா மறிச்சின்னு இந்த தடவை பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. கேப்பில் தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் நல்ல டேக்கன் லைனில் விக்கெட். அடுத்தடுத்த பாலை விக்கெட்டாக மாற்றி கொடுத்துறாங்க பவுலர். மறிச்சிட்டு ஸ்கூப்புக்கு போகலாம் பார்த்தாங்க. ஃபீல்டரை நோக்கி நல்லா ஸ்டாப் ஃபீல்டர். ரன்னிங் பிட்வீன் ஷார்ட் பால் அட்லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவரி முடிச்சிருக்கான் பவுலர். 2 ஓவர் முடிவில் 17 ஆடிருக்காங்க. 3 விக்கெட் இருந்து ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே மறிச்சிருந்தாங்க. ஃபுல் பேக்கில் இருந்து டாட்டோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துறாங்க இந்த ஓவரை. அடுத்த பந்து ஆஃப் பேக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு அதுவும் டாட் பால். இந்த பந்து ஷார்ட் பால் பேஸ் யூஸ் பண்ணி மடக்கினாங்க. கேப்லையும் போயிட்டு இருக்கு. ஃபீல்டர் நோக்கி நல்ல ஸ்டாப் ஃபீல்டர். நல்ல த்ரோ வந்தால் இந்த கண்டிப்பாக ரன் அவுட் ஆயிருந்திருக்கும். ஓடி இருக்கப்பட்ட 2 கலை ரிமைனிங் 3 ஃபுல் ஃபேஸை யூஸ் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி பாலுக்கு ரியாக்ட் ஆகி சைடு ஃபீல்டர் ரொம்ப ஒன்ஸில் ஃபீல்டர் வச்சுருக்காங்க. ஆஃப் சைடில் நல்லா ஸ்டாப் கூட சிங்கிள். இந்த ஓவரோட கடைசி 2 மாதிரி சின்ன பெரிய ஷாட்டுக்கு தான் போனாங்க. எங்கேயோ நினச்சாங்க, எங்கேயோ பட்டிருக்கு பேட்டில். நல்லா ஸ்டாப் ஃபீல்டர். ரன்னிங் பிட்வீன் நல்ல த்ரோவும் கூட. இந்த தடவை டைரக்டுக்கான ட்ரை பிடிச்சி ஒவ்வொரு த்ரோவாக மாறிடுச்சு. இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்துடும். தப்பு பண்ணாங்க, இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஓடி இருக்கப்பட்ட 3 இந்த தடவை சரியான கனெக்ட் இருந்துருச்சு. வெளியே போயிடுச்சு தான் நினைக்கிறேன். இங்கே 6 குமார் பேட்லேருந்து முதல் 6 இந்த ஒரு அட்லாஸ் இந்த 6ஓட இந்த ஓவரி முடிச்சிருக்காங்க. 3 ஓவர் முடிவில் 29 ஆடி இருக்காங்க. ஆடிக்கிறது 4th ஓவர் ஸ்டார்ட்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் ஸ்டார்ட்னா நமனி ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பாலே அப் பேக்கருக்கான நன்றி. ஸ்ட்ரெயிட்டாக வித் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்துறாங்க ஃபீல்டர். அருமையான ஃபீல்டிங். அடுத்த பந்து மாதிரி சின்ன பெரிய ஸ்கூலுக்கு போனாங்க. குத்துறதும் நல்லாவே இருந்திருக்கு. டாட் பால். அடுத்த பந்து மாதிரி சின்ன ஸ்ட்ரைட்டாக எடுத்திருக்காங்க. கேப்லாம் போயிருக்கு இது வரைக்கும். பாலுக்கு இன்னும் வரல ஃபீல்டர். ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். ஓடி இருக்கப்பட்ட 2 விட்டு கட்டுக்கு போனாங்க. பாயிண்டில் ஃபீல்டர் சுகன் பாலை துரத்தி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நல்லா ஸ்டாப் நல்ல தரவோட இந்த எல்லாம் ரன் அவுட்கான சான்ஸ் பார்ப்போம். ரமேஷ் கால் ரன் அவுட். லாஸ்ட் ஓவர் இன்னிங்ஸோட கடைசி 2 மறிச்சு குறுக்க தரையோட தரையாக போயிருக்கு. எடுத்த ஃபீல்டர் நல்லா ஸ்டாப்னு பார்த்தா மிஸ் ஃபீல்டு. 2 மாறி இருக்கும் கண்டிப்பாக. 1 2 மாறிடுச்சு. ஓடி இருக்கப்பட்ட 2 இன்னிங்ஸோட கடைசி பெரியத்தில் போனாங்க. டாட் பால். அந்த இடத்துல ஒரு ரன் அவுட்கான சான்ஸ் இருக்கும். ரன் அவுட் அட்லாஸ்ட் இந்த ரன் அவுட்டோட இந்த இன்னிங்ஸே முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவுட் ஷாட்னா கண்ணன் டாட் அவுட் ஷாட் கொடுத்துருக்காங்க இந்த ஓவரை. செகண்ட் ஒன் ஃபுல் பேக் லென்த்தில் சரியான கனெக்ஷனில் கேப்பில் போயிருக்கு. நல்லா ஸ்டாப். ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் ஓடி இருக்கப்பட்ட 1. தேர்ட் ஒன் சுவிட்சுக்கிட்ட தெளிவான கனெக்டே கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். பவுண்டரி கிடச்சிச்சு. பவுண்டரி நவனி பெற்ற முதல் 4 அருமையான அடி. பராமரிப்பு கார்த்திகேயன் அவர்கள் ஸ்டெப் அவுட் பண்ணி எக்ஸ்ட்ரா கவரில் எடுத்து தான் விட்டாங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரின்றதை பார்ப்போம். விற்கிறவங்க போயிட்டு இருக்கு. பாலை துரத்தி இன்னும் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் ஓடி ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓடி இருக்கப்பட்ட 2 இங்கே பந்து
டவுன் ட்ராக் போனதை பார்த்து முன்னாடி ஏறி மறிச்சிருந்தாங்க, காலை பத்துட்டு வந்துருச்சு டாட் பால். அடுத்த பந்து விட்டு கட்டுக்கு போகலான்னு இருந்தாங்க, குயிக்கராக வந்துச்சு ஃபுல் பேக்லேருந்துல டாட்டு அட்லாஸ் இந்த டாட்டோட இங்கே ஓரி முடிச்சிட்டாங்க. இதில் 8 ரன் ஆடிருக்காங்க. செகண்ட் ஃபர்ஸ்ட் கோல். முதல் பாலே வேந்த ஸ்டம்ஸில் பனிஷ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக பவுண்டரி போயிடும், இங்கே ஆளே இருக்க மாட்டாங்க ஃபீல்டில். 4 பந்து டவுன் ட்ராக் போய் அழகாக டிஃபனுக்கு போனாங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபீல்டர் சிங்கிள். எடுத்த பந்து இந்த தடவை சுவிட்சிட்டு கண்ட்ரை குயிக்கராக இருந்துச்சு ஃபுல் பேக்லேருந்துல ஒரு டாட்டு சப்போர்ட் பண்ணி போனாங்க. பிஃபோர்லேருந்துல விக்கெட்டாகவும் மாற்றி கொடுத்துட்டாங்க. விக்கெட். இந்த ஓவரோட கடைசி 2. டவுன் ட்ராக் போய் ஸ்ட்ரெயிட் ஒரு கிண்டு தான் கிண்டாங்க. கேப்பில் போய் ப்ளஸ் ஆகும். நல்லா ஸ்டாப். 1 2 பார்ப்போம். ஓடி இருக்கப்பட்ட 1 விட்டு கட்டுக்கு போனாங்க. அவுட் சைட் பேக்கை மிஸ் பண்ணி முன்னாடி ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் கிடச்சிரும் பைஸில். சிங்கிள் அட்லாஸ் இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. இது 12க்கு 21. முதல் பாலே பனிஷ் பண்ணிட்டாங்க, பிளாட்டாகவே போயிடுச்சு. அங்கே 6. அருமையான அடி. 6 ரன்கள். அரவிந்த் பெற்றது முதல் 6 இந்த ஓவரில். பந்து வெயில் ஸ்டம்ஸில் ஒயிட். அடுத்த பந்து அகைன் பெரிய ஷாட்டுக்கு தான் போனாங்க. தரையோட தரையா கேப்பில் போயிருக்கு. ரொம்ப பெரிய ஓப்பன் லாங்லேருந்து வரணும் ஃபீல்டர். நல்லா ஸ்டாப். யங்ஸ்டர் ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். ஓடி இருக்கப்பட்ட 1. அடுத்த பந்து ஏறி மறிச்சுன்னு அழகாக டிஃபனுக்கு போனாங்க. சென்சிபிள் பிளே மைண்டை போட்டு விளாட்றாங்கன்னு சொன்னால் கேப்லையும் போயிடுச்சு. லாங்லேருந்து வரணும் ஃபீல்டர். மிஸ் ஃபீல்டு ஆகிடுச்சு. 2 மாறி ஓடி இருக்கப்பட்ட 2. மறிச்சுன்னு அழகாக டிஃபனு தான் போனாங்க. அகெயின் சைடு ஃபீல்டர். நல்லா ஸ்டாப். ரன்னிங் பின் சிங்கிள். ஒரு இந்த ஓவரோட கடைசி 2. பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. ஹுட்லேருந்துல ஒரு டாட்டு அகைன் மடிச்சிட்டாங்க. கேப்பில் போய் விழுவும் கண்டிப்பாக. நல்லா ஸ்டாப் ஃபீல்டர் 1 பவுன்ஸில் நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுக்குறாங்க. ஓடி இருக்கப்பட்ட 1. அட்லாஸ் இந்த ஒன்னோட இந்த ஓடி முடிச்சிட்டாங்க. மீதமில்ல 6க்கு 9 ஓடிங்கல்ல யங்ஸ்டர். முதல் பாலே தரையோட தரை கேப்பில் தான் போயிருக்கு. லாங்லேருந்து வரணும் ஃபீல்டர். ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். நல்ல தடவை சிங்கிள். மீதமில்ல 5க்கு 8. அகைன் டாப் பேட்ச் மாட்டிக்கானா அப்படின்னு பார்ப்போம். கேப்பில் ட்ராப் ஆயிடுச்சு. பாலுக்கு வந்து நின்றுட்டாங்க. ரன்னிங் இப்படின்னு 2 ஓடி இருக்கப்பட்ட 2. 4க்கு 6 ஸ்ட்ரைக்கில் கடை. 5 ரூபா ஃபுல் ஃபேஸ் யூஸ் பண்ணி நல்ல ஒரு லைன் லென்த்தில் ரன் அவுட். 3க்கு 6 வெளியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒய்டு. நோ பால் கொடுத்துட்டாங்க. அவுட் ஆஃப் பாயிண்ட். நோ பால். சப்பத்து ஸ்ட்ரைக்கில் அரவிந்த். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். இந்த தடவை ஹைட்டு பேருக்கு டிஸ்டன்ஸ் போகல. எல்லாம் டேக்கன். விக்கெட் ஆட் ஆகாது. செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. அங்கே ஃப்ரீ ஹிட் அப்படின்றத மண்டையில் ஏற்றாமல் செலிப்ரேஷனுக்கு போயிருக்காங்க. ரன் அவுட்டாக மாறிடுச்சு. 3 + ரன் அவுட். அதுவும் முக்கியமான விக்கெட் வெளியே போகுது. ரன் அவுட் ஆகி அரவிந்த். இதில் 2க்கு 3. ஏறி மறிச்சுட்டு குறுக்க பெரிய ஷாட்டுக்கே போயிட்டாங்க. எங்கேயோ போயிடுச்சு. 6ஐயும் தாண்டி ஒரு 2 அடியில் விழுந்திருக்கோம். இந்த ஆரோட இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. 1 பை சீத்தூர்.